அமைச்சரை அசிங்கப்படுத்திய உதயநிதி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும், நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தற்போது அமெரிக்கா சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். அதுவும் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காண்டி சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். தற்போது தமிழகத்திலே முதலமைச்சர் என்பது கிடையாது. ஆனால் உதயநிதியின் தலைமையில் தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் புறம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரிந்த ஒரு தகவல். இப்படிப்பட்ட சூழலில் நேற்றைய தினம் ஒரு அமைச்சரை அசிங்கப்படுத்தி இருக்கிறார் உதயநிதி அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கு. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நேற்றைய தினம் அமைச்சர் உதயநிதி அவர்கள் திருமண விழாவிற்கு காரில் ஏறி மாவட்ட செயலாளர்கள் கீழே இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பார்த்தீங்கன்னா கட்சியினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். வானூர் அடுத்து பட்டானூரில் சமீபத்தில் கடலூர் திமுக கவுன்சிலர் திருமணம் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சென்னையில் இருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக காரில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார். அப்போது மரக்காணம் பூமீஸ்வரன் கோயில் அருகே விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் சேகர் தலைமையில் அமைச்சர் மஸ்தான் கட்சி நிர்வாகிகள் வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆனால் அங்கு வரவேற்பு அளிக்க பயணப்பட்டியல் இடம்பெறாத நிலையிலும் அமைச்சர் உதயநிதி காரை நிறுத்தி இவருடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வழக்கம் போல் மாவட்ட செயலாளரின் சரி இல்லாத ஒருங்கிணைப்பால் சொற்ப அளவிலே நிர்வாகிகள் வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். அப்போது அமைச்சர் உதயநிதியின் காரில் பின்பக்க கதவுகளை திறந்து ஒரு பக்கம் அமைச்சர் மஸ்தானும் மறுபக்கம் மாவட்ட செயலாளர் சேகரும் ஏறிருக்காங்க. கார் புறப்படாத நிலையில் காரில் ஏறிய வேகத்திலே இருவரும் கவலை தேய்ந்த முகத்துடன் இறங்கியிருக்காங்க. அதே சமயம் கோட்டங்குப்பம் பகுதியில் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளர் கௌதம் சிகாமணி ஏற்பாடு செய்யப்பட்ட வரவேற்பை ஏற்றுக்கொண்ட அமைச்சர் உதயநிதி காரின் பின் இருக்கையில் அமைச்சர் பொன்முடியும் மாவட்ட செயலாளர் கௌதம் சிகாமணியும் ஏற்றிக்கொண்டு திருமணம் நடைபெறும் மண்டபத்திற்கு சென்றிருக்கிறார். அமைச்சர் மஸ்தானையும் மாவட்ட செயலாளர் சேகரையும் காரில் இருந்து கீழே இறக்கிவிடப்பட்டதன் காரணம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இருவருமே சொற்ப அளவிலான தொண்டர்களை கூட்டி வரவேற்பு என்பது கொடுத்திருக்காங்க. அதாவது குறைந்த அளவான தொண்டர்களை கூப்பிட்டு உதயநிதி அவர்கள் வரக்கூடிய அந்த வேளையிலே வரவேற்பு என்பது கொடுத்திருக்கிறாங்க. அதன் காரணமாக தான் இருவருமே காருக்குள் பின்பக்க கதவை திறந்து கார்ல ஏறி உட்கார்ந்த அந்த சமயத்தில் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகி திமுக தொண்டர்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதுவும் அதிர்ச்சி அப்படின்னா அந்த மஸ்தானுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இப்ப நமது மஸ்தான் அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் இடையே ஏகப்பட்ட பிரச்சனை என்பது போய்கிட்டு இருந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அதிலே குறிப்பாக ஒரு மேடையிலே நமது செஞ்சி மஸ்தான் அவர்கள் பேசக்கூடிய அந்த வேளையிலே மைக்கை கூட பிடிங்கினார் நமது அண்ணன் பொன்முடி அவர். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் உதயநிதி அவர்கள் ஒரு அமைச்சரையும் ஒரு மாவட்ட செயலாளரையும் அதுவும் அவருடைய காரில் ஏறி உட்கார்ந்தவர்களை கீழே இறக்கிவிடப்பட்டு போனது பார்த்தீங்கன்னா மஸ்தானுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.